வணக்க மக்களை, சட்டமன்ற கைப்பற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். 115 125 தொகுதிகள் தமிழகத்திலே ஆட்சி பிடிக்கப் போவது இவர்களா? அதிர்ச்சி கொடுத்த சர்வே ரிப்போர்ட். வாங்க வீடியோவை முன்னாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில்தான், அதாவது ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி எழுவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான், அதாவது அனைத்து கட்சிகளும் தங்கள் பரப்புரையை அனைத்து தொகுதியிலுமே பரப்புரை மேற்கொள்ள இருப்பதால் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான், அதாவது புதிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிருக்கும் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த தரவுகளின்படிதான் தமிழகத்தில் வர இருக்கும் இந்த தேர்தல் என்பது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா. கடந்த ஒரு வார காலத்தில் இந்த என்டிஏ கூட்டணியின் வாக்கு சதவீதம் என்பது 38% 40% உயர நிலையில்தான் ஆளுங்கட்சியான திமுக தலைமையான இந்த கூட்டணி வாக்கு 80% 31% சரிந்திருக்கிறது. இந்த வகையில்தான் இதேபோல், அதாவது நடிகன் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு சதவீதம் 15 13 குறைந்திருக்கிறதா. தொகுதி வாரியான கணிப்பின்படி அதிமுக பிளஸ் கூட்டணி 115 முதல் 125 இடங்களை கைப்பற்றும் என்றும், திமுக கூட்டணியானது 104 முதல் 114 இடங்கள் வரை மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறதா. மேலும் இது தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 முதல் 8 தொகுதியில் வெற்றி பெறக்கூடும். இந்த கருத்து கணிப்பு முடிவு என்பது தமிழக அரசிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழக தலைவர இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பது யார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இந்த வகையில்தான் தமிழகத்தில், அதாவது திராவிட கட்சியான இரு பெரும் கட்சியான அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு தான் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மிக கடுமையான போட்டியெல்லாம் நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசிலே உருவாகி இருக்கிறதா. அது மட்டுமின்றி, அதாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில்தான் திமுக அரசான திமுக தலைமைச் செயலாளர் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணி வலு சேர்க்கும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்த வகையில்தான், அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த கருத்து கணிப்பின்படி கண்டிப்பாக, அதாவது இரு பெரும் திராவிட கட்சியான அதிமுகவா அல்லது திமுகவா, இந்த இரு கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி தான் தமிழகத்திலே கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றுதான் கூறப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.